இவ்வளவு மும்மரமா அப்படி யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான்? டேய் பாண்டி, சொல்லுங்கப்பா. இது சொல்லுங்கப்பாவா? டேய், முகத்தை பார்த்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா போன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? அப்பா, முக்கியமான வேலையில பிஸியா இருக்கேன்பா, அதான் காது கேக்குதே. சொல்லுங்க. கேக்கும்டா கேக்கும். அப்படியே பார்த்தா முட்டையில உனக்கு இழுத்தனா நல்ல வசமா கேக்கும் பாத்துக்க. வெட்டி பையில. என்னப்பா பொசுக்கு இப்படி சொல்லிட்டியா? நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? வெட்டியா இருக்க வந்தாண்டா கையில போன வச்சு நோண்டிட்டு இருப்பான். வேலையா இருக்கிறவன் வேலையில போய் பார்ப்பான். ஆமா, இவ்வளவு காலங்கத்தால இந்த போன்ல அப்படி என்ன மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, நாளைக்கு பொங்கல்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல ஹாப்பி பொங்கல்னு வாழ்த்து அனுப்பிட்டு இருக்கேன்ப்பா. என் பிள்ளை எவ்வளவு பொறுப்பான வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இத போய் நான் கெடுத்துட்டேனே. இப்ப நீ பொங்கல் வாழ்த்து கண்டிப்பா குரூப்ல போட்டே ஆகணும். ஏன்னா இது இப்ப நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம். பாத்துக்க, இப்படி முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பத்தியா? பாருப்பா, உன்னோட பொறுப்பான வேலையை நீ பாருப்பா. ஆமா, இந்த அப்பா என்ன ஓட்டாரா இல்ல பாராட்டுறாரா? என்ன பொங்கல் வாழ்த்து அனுப்புங்க. ரொம்ப நல்ல வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஆர்மியில இருக்கும்போது தீவிரவாதிகளை புடிச்சு கொடுக்கறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவரு. நீங்க பிளான் போட்டு கொடுத்தா அது மிஸ்ஸே ஆகாது. பாண்டி போற ஸ்கெட்ச் பக்காவா இருக்குன்னு உங்க மேலதிகாரி எல்லாம் உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு நீங்க பேரும் புகழும் ஆர்மியில வாங்கினவரு. அப்படியாப்பட்டவரு இன்னைக்கு நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பத்தியா? பொங்கல் வாழ்த்து அனுப்புறது, அதுவும் குரூப்ல அனுப்புங்க. இதுவும் முக்கியமான வேலை தானே, நாட்டுக்கு தேவையான வேலை தான். அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க. கன்ஃபார்மா என்ன இவர் அசிங்கம் தான் படுத்திக்கிட்டு இருக்காரு. எப்போ குமட்டுல குத்துலனா ராஸ்கல் படுவா. எவ்வளவு புனிதமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் பாக்குற வேலைய பேரு சின்ன பிள்ளைத்தனமா குரூப்ல வாழ்த்து அனுப்புறானா? வாழ்த்து ஏண்டா அது எப்படியா? ஊரை விட்டு நீங்க வெளியில போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு பேரும் ஒரு கம்பீரமும் இருக்கு. ஆனா ஊருக்குள்ள வந்துட்டா மட்டும் அந்த பையனோட சேர்ந்து உருப்படாம போயிருயா? நீ வெளியூர்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீர பையன் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டேன்னா போதும், அப்படியே குட்டையில உள்ள மட்டைங்க கணக்கா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஊருக்குள்ள பண்ணி வைய ஆரம்பிச்சிருது. நம்ம படிப்பு என்ன, வேலை என்ன, நம்ம என்ன பொறுப்புல இருக்கோம், என்ன போஸ்டிங்ல இருந்தோம், நம்மளுக்கு இப்ப என்ன வயசாகுது, அதாச்சும் உங்களுக்கு தெரியுதாடா? இன்னும் இந்த சின்ன பயிலுவோம் கணக்கா ரோட்ல இந்த பயிலுவன் கூட சண்டை போடுவோம், ஊரு சுத்துவோம், பம்பு செட்ல குளிக்க போவோம், மரத்துல மாங்காய் பறிக்குவோம். என்னடா இது வேலை? இதுல வேற வாரத்துக்கு ஒரு தடவை குரூப்பா சேர்ந்து எங்கனையாச்சும் காடா மாடன்னு மலை பக்கமா போய் சோத்தாக்கி திங்குவோம். அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்னு போடுவோம். நல்லா தானே வாழ்றீங்க, நல்லா வாழ்றீங்க, நல்லா தானே இருக்கும். எப்போ உங்களுக்கு பொறாமையா இருக்கப்போ? பொறாமையா? எனக்கு என்ன பொறாம? நானும் சின்ன பிள்ளைல என் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சேர்ந்து இந்த குளத்துல ஆத்துல எல்லாம் குடிச்சு மீன் எல்லாம் பிடிச்சி சமைச்செல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் சின்ன வயசுல. உங்க வயசுல எல்லாம் நாங்க பொறுப்பான பிள்ளை ஆயிட்டோம். அதுதான் சொல்றேன், உங்க வயசுல எல்லாம் நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் வேற ஆக போகுது. இப்பவே இப்படி தரத்துல மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி கூட்டாளிங்க கூட சேர்ந்துக்கிட்டு அங்க எங்கேயும் சுத்தணும்னு தோணும். நாளைக்கு குடும்பம் என்னத்துக்காகும்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு என்ன பொறாம? எப்போ நீங்க பொறாமையில தானே பேசுறிய, எனக்கு தெரியுது போங்க பொறாம. நீங்க அப்போ இந்த குளத்துல ஆத்துல எல்லாம் விளையாண்டீங்கன்னா அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 10-12 வயசு வரைக்கும் விளையாண்டுப்பீங்களா? அதுக்கப்புறமே வீட்டு பொறுப்பு அப்படி இப்படின்னு உங்களுக்கு சின்ன வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்ப பொறுப்புல இறக்கி விட்டுருப்பாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, நாங்க குரூப்பா வெளியில போறது போகத்தான் செய்வோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சோத்தாக்கி அதை வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடத்தான் செய்வோம். அதெல்லாம் எங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. போ, குடும்ப பொறுப்புங்கிறது இருக்கும், அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம போயிடுமா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேற குடும்பம் வேற, ரெண்டத்தையும் நாங்க ஒண்ணு சேர்க்க மாட்டோம். குடும்பத்தோட இருக்கும்போது குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்போம். போ, அதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்குமே எப்போதும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டோம். குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீ பேசுறாம அவனே, உங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் பேச சொல்லியா தரணும். ஆனாலும் உங்க வயசுல நீங்க விளையாட்டு தரமா இருந்தாலும் பொறுப்பு எது கடமை எதுன்னு உங்களுக்கு சரியா தெரியுதுடா. அதனாலதான் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் சரியா கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையும் சந்தோஷமா வாழ்றீங்க. ஆனா உங்க வயசுல எல்லாம் எங்க காலத்துல எங்களுக்கு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்ப கூட எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத கூட எங்களால சரியா முடிவெடுக்க முடியாது. அப்படியே பிடிச்சிருந்தாலும் அதை வீட்டுல சொல்றதுக்கு பயம். எங்களுக்கு பிடிச்சது வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா அந்த வாழ்க்கையை எப்படி எங்களால வாழ முடியும்? அப்படி வாழ்ந்தாலும் யாருக்கு நிம்மதி கிடைக்கும்? நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க நம்ம வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம்னு அந்த வாழ்க்கையே பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டே அப்படியே காலங்கள் போயிடும். இப்படி எல்லாம் வயசு கடந்ததுக்கு அப்புறம் தாண்டா எங்களுக்கே தெரியுது இத்தனை வருஷம் வாழ்க்கையில எங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை கொஞ்ச காலம் கூட வாழலையேன்னு. அதுக்காக பெரியவங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லைனோ, அதுல நாங்க சந்தோஷமா வாழலன்னு சொல்லல.
எங்களுக்கான பருவ வயசு வரும்போது அப்போ நாங்க விருப்பப்பட்டது, எங்களுக்கு வேணும்னு நினைச்சது, நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது, நாங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம அப்படியே ஆசைப்பட்டு இருந்தாலும் அது வெளியில சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப பாரு வயசாயிட்டு எங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. நாங்க என்ன நினைக்கிறோமோ அப்படி வாழலாம். ஆனா அதுக்கான வயசும் இப்ப எங்க கிட்ட இல்ல. அதுக்கான உடம்புல உற்சாகமும் தெம்பும் எங்க கிட்ட இல்ல. இழந்தது தானே, அதை மீட்டு எடுக்க முடியுமா சொல்லு? அதான்டா, நீங்க இப்படி எல்லாம் வாழ்றத சில டைம் எனக்கு பார்க்கும்போது நீ சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு பொறாம வருது. நம்ம வயசுல இப்படி எல்லாம் வாழாம போயிட்டோமே, இப்படி எல்லாம் அனுபவிக்காம போயிட்டோமேன்னு மனசுக்குள்ள கொஞ்சம் பொறாம இருக்கதான் செய்யுது. என்ன பண்ண சொல்ற? வாழ முடியாது. ஆனா நீங்க வாழ்றத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதே நேரத்துல கொஞ்சம் பொறாமையும் பட்டுக்கணும்ல, அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோப்பா, இப்போ உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சு இப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கானா அப்போ நீங்க வயசானவர் ஆயிருவீங்களா? உங்க காலத்துல எல்லாம் 16 17 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப பொறுப்பை கையில கொடுத்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்போ அப்படி இல்லையே. உங்க வயசையும் எங்க வயசையும் வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு 15 16 வருஷம் டிஃபரெண்ட் இருக்குமா? அவ்வளவுதான்ப்பா. ஆனா என் அப்பா அவர் வயசு காலத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி கட்டுக்கலையாம அப்படி ஒரு துள்ளிக்கிட்டு குதிக்கிற காளையாட்டம் இருக்கீங்கப்பா. உங்களையும் எங்களையும் சேர்த்து வைக்கும் போது நீங்க எங்களுக்கு அப்பாவா தெரிய மாட்டீங்க, எங்களுக்கு மூத்தவரா மட்டும்தான் தெரிவிங்க. எப்போ இன்னமும் உங்களோட வயசும் இளமையும் அப்படியே தான் இருக்கு. அதே பழைய கம்பீரத்தோடையும் உற்சாகத்தோடையும் இருக்கீங்க. இப்ப நீங்க நினைச்சா கூட அப்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க வாழலாம். அதுக்கு இங்க யாரும் தடை சொல்லவும் முடியாது. மத்தவங்க என்னமோ நினைப்பாங்கன்னு நினைச்சு நீங்க கவலைப்படணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு அப்பாவா இருந்ததோட ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன்ப்பா, உங்களை மாதிரியே ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு அப்படி ரோட்ல நடந்து போங்களேன். உங்களை வயசு பையன்னு நினைச்சு எத்தனை பேர் உங்க பின்னாடி சுத்தி வராங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு வயசாயிடுச்சா இல்லையான்னு. இல்ல, சும்மா இல்ல, வயசு பையனா இன்னும் கொஞ்ச நாள் ஆனா போதும்ல. நீங்களே பிள்ளைகளை பெத்து தந்து நான் கிழவன் தானே உறுதிப்படுத்திருக்கீங்க. இதுல நான் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வெளியே போனமாக்கோ. எப்போ உங்களோட அருமை இன்னும் உங்களுக்கு சரியா தெரியலப்பா. நீங்க இப்பவும் வயசு பையன் மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப இருந்த மாதிரியே கட்டிடம் காலையாட்டம் கம்பீரமா இருக்கீங்கப்பா. நீங்க என்னன்னா நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறீங்க. வேணும்னா ஒண்ணு செய்யலாம், நான் சொல்றதை அப்படியே செய்யுங்க. அப்போ நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும்ல. சும்மா இல்ல, நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ அதை பண்ணி இதை பண்ணிடு, அதெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்பா அதெல்லாம் முடியாது. இப்ப நான் சொல்லுவேன், அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு தெரியாது. அப்பா எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்பா எப்போதுமே வயசு பையன் தான், சின்ன பையனாட்டதான் இருக்கிய. நான் சொன்னதை நீங்க செய்யணும். நீ குட்டிக்காரன் போட சொல்லுவ, மரத்துல எது தொங்க சொல்லுவ, அதெல்லாம் என்னால பண்ண முடியுமா என் வயசுக்கு? ஏன்பா அதெல்லாம் பண்ண சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்களா? ஆனா இது அது இல்லப்பா. ஏதாச்சும் வேண்டாம் பார்த்து விட்டுறாத, சும்மா இருடா. தெரியாம இவங்கிட்ட சொல்லிட்டேன், இவனை பத்தி தெரிஞ்சு இவங்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். இந்த பாரு, நீ இவ்வளவு நேரம் போன தான் நோண்டிட்டு இருந்த, போனையே பாரு. யாருக்கும் வாழ்த்து சொல்லணும் அந்த வேலையை பாரு. எனக்கு புக்கு படிக்கிற வேலை இருக்கு, நான் படிக்க போறேன். அதெல்லாம் முடியாது. அப்பா ஆசைப்பட்டத நான் நிறைவேற்றி வச்சே தீர்வேன். அதுக்காக நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் நீங்க இன்னமும் அதே கம்பீரத்தோடையும் இளமையோடய இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்புவீங்க. அதுக்காக நான் சொன்னதை நீங்க செய்யத்தான் செய்யணும். சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிற, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். பேசாட்டுக்கு இருடா. ஏதோ இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த ஆசைய தெரியாத தப்பியா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்குன்னு அதிகா புடிச்சுக்கிட்டு தொங்க போடா. எதாச்சும் போய் உருப்பட வேலையை போயிடா போடா. முடியாது முடியாது. டேய், நீ சீரியஸாவோட பேசுற? அப்புறம் நான் என்ன விளையாட்டுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த பாருங்கப்பா, ஒரு பிள்ளையோட ஆசையா அப்பா எப்படி நிறைவேற்றி வைக்கிறாரோ அதே மாதிரி அப்பாவோட ஆசையும் பிள்ளை நிறைவேற்றி வைக்கலாம். அப்பாவோட ஆசை எதுவோ அதை நான் நிறைவேற்றி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வைக்கிற டெஸ்ட்ல மட்டும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களோட அருமை உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஊருக்குள்ள சும்மா காட்டாறு மாதிரி புகுந்து விளையாட போறீங்க. இவ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு கிருன்னு வருதே. பாண்டி, நீ எனக்கு எந்த டெஸ்ட் வைக்க வேண்டாம். நீனாவே இரு, நான் நானாவே இருக்கேன். தெரியாம வந்து நாங்க உட்காந்துக்கிட்டேன் பத்தியா. நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கவே கூடாது, நான் ரூம்லயே இருந்திருக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமே நீங்க வந்து உட்கார்ந்து பத்தியா. அது ஏன் தப்பு. அதுலயும் நீ போன நோண்டி இருக்கும் போது உங்ககிட்ட ஏன்னு கேட்ட பத்தியா, அது ஏன் ரெண்டாவது தப்பு. இன்னமும் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு, இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ பேசாம நீ இருல, நானே எந்திரிச்சு உள்ள போய்க்கிறேன். எப்போ அதெல்லாம் போக கூடாது. நான் சொன்னதை நீங்க செஞ்சே ஆகணும். நான் உங்களை விட மாட்டேன் பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். நான் சொன்னதை செஞ்சே ஆகணும். நான் சொல்லுத வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக முடியாது. நான் உங்களை அனுப்பவும் மாட்டேன். நீங்க இன்னமும் சின்ன பையனா இருக்குங்கிறத நான் உங்களை நம்ப வச்சே தீர்வேன். அதுக்காக நான் டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட் நீங்க பண்ணித்தான் ஆகணும். நான் சொல்லிவிட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். என்ன டெஸ்ட் வைக்க போற? ராஜா, நல்ல நேரத்துக்கு வந்த. இவங்கிட்ட தெரியாத தப்பியா என் மனசுல இருக்கிறது சொல்லிவிட்டேன். இவன் என்னன்னா அதையே புடிச்சுக்கிட்டு அட புடிச்சுக்கிட்டு நிக்கிறான்டா. இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி விடுறா. காப்பாத்தணுமா? எப்பா என்னப்பா சொல்றிய?
அண்ணே நான் சொல்றேனே. ஐயோ இவன் இன்னைக்கு என் மானத்தை வாங்காம விட மாட்டான் போல இருக்கு. ஏய் இப்ப மட்டும் நீ வாயை மூடல தோலை உரிச்சு பாத்துக்க. ஐயோ போங்கப்பா, சும்மா விளையாடிக்கிட்டு. விளையாடுனா டேய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா? நான் உன் அப்பன் புரியுதா இல்லையா? தோலை உரிச்சு தொங்க விட்டுறேன், வாயை முடிக்கிட்டு இருந்துருப்பதுக்க. ஐயோ போங்கப்பா, சும்மா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு போங்கப்பா. நீங்களாச்சும் என்ன அடிக்கிறதாச்சு, முதல்ல உங்களுக்கு கத்தி பேசவே தெரியல, இதுல நீங்க என்கிட்ட கோவப்பட்டு என் தோலை உரிக்க போறீங்க. அப்ப போங்கப்பா காமெடி பண்ணாம. என்ன நடக்குதுங்க? டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாவம் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, எதுக்கு இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க? டேய் நீனாச்சும் இவன்கிட்ட சொல்லி புரிய வைடா. தெரியாம இவன்கிட்ட வந்து உட்காந்துட்டு ஆவி ஜீவனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏனே நீ சொல்லினே, அப்பா இப்ப பாக்க எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு என்னடா நல்லா தானே இருக்காங்க. அப்பா என்னப்பா மறுபடியும் உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு என்னமோ போமா? ஐயா அண்ணா அதை கேட்கல. அப்பா நல்லா தான் இருக்காரு, அப்பா உடம்புக்குலாம் எதுவும் ஆகாது, அவர் நல்லா தான் இருப்பாரு. நான் அதை பத்தி கேட்கல. அது இல்லைன்னா அப்புறம் வேற என்னடா? டேய் பாண்டி ஒழுங்கா எந்திரிச்சு ஓடிடு, கோபத்தை கலையிறத பத்துக்க. ராஜா நீ உள்ள போய் வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு போ. ஏன்பா என்னாச்சு? அண்ணே அப்பா சொல்றதெல்லாம் நீ கேட்காதே, நான் சொல்றதை மட்டும் தான் நீ கேட்கணும். அப்பா இப்ப பார்க்க பழையபடி அதே கம்பீரத்தோட சின்ன பையனாட்டம் சும்மா துரு துருன்னு சுறுசுறுப்பா அழகா இளமையா தானே இருக்காரு. ஐயோ போச்சு போச்சு, என் ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டான். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன்கிட்ட உட்காந்து நான் சரிசமா பேசணும்ல, ஏன் தப்புதான். அப்ப மாதிரி இவன் கிட்ட எல்லாம் நடந்திருக்கணும், ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டேன்ல, அதனாலதான் என்னையே வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏனே சொல்லுனே, அப்பா பக்கம் சின்ன பையன் மாதிரி தானே இருக்காரு. ஏலே ஒழுங்கா ஓடினு என்கிட்ட வாங்கிறத சொல்லிட்டேன், தெரியாம உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். எதுக்குல இப்படி பாடாப்படுத்துற? என்னடா நடக்குதுங்க? எதுக்கு அப்பாவுக்கு இந்த பாடுபடுத்திட்டு இருக்க? பாவம் அப்பாவுக்கு உடம்பு வர முடியல. அப்பா அப்பா நீங்க முதல்ல எந்திரிச்சு ரூமுக்கு போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஆளு பார்க்க எவ்வளவு டயர்டா இருக்கீங்க. நைட்டு நீங்க சரியாவே தூங்கல, இப்ப வச்சு கொஞ்சம் தூங்கி எழுந்துங்க, உடம்பு கொஞ்சம் சரியா இருக்கும். இவகிட்ட வாய் கொடுத்துட்டு இருக்காதீங்க. இவன் ஒண்ணு அந்த வீரா ஒண்ணு, ரெண்டு பையனோடு ஏன் தான் இப்படி இருக்கானோ. வயசு என்னாச்சு, இன்னும் இந்த சின்ன பிள்ளை பத்தி இவனோட விட்டு போகவே இல்லை. ஏன் நாங்க என்ன பண்ணா? ஏண்டா நீயும் அவனும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உனக்கு தெரியாது? 3 நாள் ஆபீஸ்க்கு லீவை விட்டுட்டு நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருந்தேன்டா. காலையில 6 மணில இருந்து பொங்கல் வாழ்த்து சொல்றேன்னு நிமிஷத்துக்கு ஒரு மெசேஜ், டொய்யே 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 டொய்யு. என் தூக்கத்திலே மண்ணலி போட்டீங்களா? ஏண்டா அப்ப நீயும் அவனும் சேர்ந்துதான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்பா அது ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லணும்லப்பா, அதான் நானும் அவனும் யாரு அதிகமா பொங்கல் வாழ்த்து சொல்றேன்னு போட்டி போட்டு அனுப்பணும். அவன் என்னை விட முந்தணும்னு நினைச்சான், அதான் நான் அவனை விட முந்தணும்னு நினைச்சு அண்ணனுக்கு அனுப்பி வச்சேன். ஏன்னா அதான் சவுண்ட் கேக்குதுன்னு தெரியுதுல, நீ சைலண்ட்ல போட்டு படுக்க வேண்டியதானே. ஏண்டா நீங்க விளையாண்டு பாக்குறதுக்கு என் போன் தான் கிடைச்சதா? இதுல இவங்களுக்கு போன சைலண்ட்ல வேற போடணுமா? டேய் ஆபீஸுக்கு தட்ட 3 நாள் லீவ் விட்டுருக்கேன், என் வேலைக்கு ஒண்ணும் இல்ல. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என் பிசினஸ் பத்தி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அசால்ட்டா விட்டேன்னு நினைச்சுக்க, கல்லுக்கு மாதிரி சுத்திட்டு இருக்கானுவான். என் இடத்த பிடிக்க கொத்தி லப்ப தூக்கிட்டு போயிருவானுவா பாத்துக்க. அத்தி அது வேற இருக்கா? கேட்டியாடா அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? அவன் ஆபீஸ்க்கு போலனாலும் அவன் மைண்ட் பூரா அவன் பிசினஸ்ல தான் இருக்கு. அவன் இடத்த யாரும் பிடிச்சிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமா வேலை பார்க்கறான். அவ்வளவு சின்சியாரிட்டியா இருக்கான். இதுல கொஞ்சமாச்சும் உனக்கு அந்த வீராவுக்கும் இருக்காடா? இவரு சும்மா இப்படி பிசினஸ் பிசினஸ் ஓட போய் தான் இப்படி வயசாகி இன்னும் மொட்டை பையலாவே இருக்காரு. டேய் என்னடா சொன்ன? மொட்டை பையலா இருக்கீங்கன்னு சொன்னேன். எப்பா நான் சொன்னது சரிதானே? அவன் உன்னை விட சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா பேசுறான் பத்தியா? எப்போ என்னப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இவ்வளவு நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அவன் என்ன மொட்டை பையன்ற அவன் சொல்றதுல சரின்னு சொல்றீங்க. நான் என்ன அப்படியே இருக்கேன்? அப்படி இல்லைன்னா எப்படி இருக்கிய எங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அப்படி நீங்க எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கூட சேட் பண்றீங்க? எத்தனை பேர் கூட போன் பேசுறீங்க? இல்ல எத்தனை பேர் கூட தான் அவுட்டிங் போயிருக்கீங்க? ஒரு மீட்டிங் டேட்டிங் அப்படின்னா என்னவாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு இவ்வளவு அசிங்கம் தேவையா? உன்னை விட சின்ன பையன் உனக்கு எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறான் பத்தியா? டேய் வேணாடா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு என்னை பத்தி சரியா தெரியாது. என்னை பத்தி தெரியும் போதே நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னன்னு அழுதாலும் அங்க ஒண்ணு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே. நீங்க கண்டிப்பா அதுக்குள்ள சரிப்பட்டு வரமாட்டீங்க. நாங்க உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு நீங்க கண்டிப்பா சரிப்பட்டு வரமாட்டீங்க. ஆனா நீங்க என்ன ஆகுறீங்களோ இல்லையோ ஒன்னா கண்டிப்பா ஆகலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அது என்னதுடா? பெரியப்பா நாங்க கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றதுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பா பெரியப்பா ஆவார். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ராஜா அவன் முடிவே பண்ணிட்டா, நீ கடைசி வரைக்கும் அப்பாவா முடியாது, பெரியப்பாவை மட்டும்தான் இருக்கலாம்.
பெரியப்பா பெரியப்பா டேய், சும்மா இருடா, கோவப்படுறான். நம்மகிட்ட இப்ப கிட்ட வந்த அவனை உன்னை சமட்டியே கொண்டு வேண்டாம். ஏனே நல்லா யோசிச்சு பாரு. நான் பெத்தது 2, வீராண்ண பெத்தது 2, 4 சேர்ந்து உன்னையும் மைக்கிள் என்னையும் பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட போது நினைக்கும் போது எப்படி இருக்குன்னு பாரு. டேய், இவனை சொன்னா சரின்னு சொல்லலாம், எதுக்குடா அவனு இருக்கிற? எப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலப்பா. நானும் வீராவும் காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டு. இது நாள் வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். எங்க யோசனையா இருக்கட்டும், எங்க செயலா இருக்கட்டும், நான் என்ன நினைக்கிறேன்னா அதைத்தான் அவன் செய்வான், அவன் நினைக்கிறத நான் செய்வேன். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் க்ளோஸ். அதே மாதிரிதான் லவ் பண்றதுலயும் அவன் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தா, அந்த பொண்ணையும் பிடிச்சி அந்த பொண்ணையும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். அதே மாதிரிதான் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன். அப்புறம் அவங்க வீட்டுல போய் பொண்ணை கேட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். இப்படி எங்க விஷயத்துல 2 பேருக்கும் எல்லாமே ஒன்னா ஒத்துமையாதான்ப்பா இருக்கு. ஆனா இதே மாதிரி தானப்பா ராஜா அண்ணனும் மைக்கேல் அண்ணனும் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்காங்க. ராஜா அண்ணன் நினைக்கிறதா மைக்கேல் அண்ணன் நினைப்பாங்க, மைக்கேல் அண்ணன் என்ன செய்யணும்னு நினைக்கிறதா அதைத்தான் ராஜா அண்ணனும் செய்யும். அப்ப அவங்க 2 எவ்வளவு க்ளோஸா இருக்கு. அப்படின்னா இந்த கல்யாண விஷயத்துலயும் ராஜா அண்ணன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தானே மைக்கேல் அண்ணனும் இருப்பாங்க. அதைத்தான்ப்பா சொன்னேன். ஆமா, இத பத்தி நான் யோசிக்காம போயிட்டேனே. ஏன்டா ராஜா, அப்ப நீனும் மைக்கிளும் கடைசி வரைக்கும் பெரியப்பாவா தான் இருப்பீங்களாடா? எப்பா, அவனுக்கு தான் என்னை பத்தி ஒண்ணும் தெரியாது, ஆனா உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே எப்பா அவங்க கூட சேர்ந்து என்ன நக்கல் பண்ணீங்க? என்ன அவனையே பண்ண சொல்லுது. நானும் என்னெல்லாமோ பண்ணி உன்னை உசுப்பேத்தி விடத்தான் செய்யறேன். அப்போ வச்சு வாசப்பட்டு தான் மனசுல இருக்க பொண்ணு நம்ம அப்பாவுக்கு மர்மோலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சு கூட்டிட்டு வர முடியாது. ஆனா நீ உன்னோட கவனமெல்லாம் பிசினஸ்ல தான் இருக்கு. பிசினஸ்னா மட்டும் நீயா இருக்கட்டும், அந்த வளர்ந்துகிட்ட போய் மைக்கெல்லாம் இருக்கட்டும், அப்படியே வரைஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்க. என்னை விட எவன்டா முந்திடுவான், நான் தாண்டா இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பார்க்கணும்னு அப்படி குதி கொண்டே நிக்கிறீங்க. உங்க கவனமும் ஆர்வமும் சிந்தனையும் அதுல அதிகமா இருக்க தவிர வாழ்க்கையில கொஞ்சம் கூட உங்க அறிவு வேலையே பார்க்க மாட்டேங்குதுடா மாவனுலா. இதுல உங்க அப்பங்கிற நான் ஒண்ணு இல்லடா, 2 பொண்ணை லவ் பண்ணேன்டா. உருகி உருகி லவ் பண்ண. உங்க அம்மா மருவ மேல நான் வச்சிருந்த காதல் 1 இன்ச்சு கூட முன்ன பின்ன இருக்காதுடா. கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்படி கண்ணா பின்னாலும் லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணதை பார்த்து உன் அம்மா மருவல திக்கு முக்காடுவாளுவோம். அப்படியெல்லாம் லவ் பண்ணி பிறந்த பிள்ளைங்கடா நீங்க. அதுல ஒருத்தன் உன்னை விட்டு முந்திட்டான். உனக்கு பிந்தி பண்ணவன் உனக்கு முந்திட்டான். ஆனா நீ இன்னும் கிடத்துல போட்ட கல்லாட்ட அப்படியே கிடக்குற. இதுல அவன் மூத்தவன மைக்கில வேற சேர்த்து வச்சிருக்க. ஏன்டா 2 பேரும் எதுக்குடா இப்படி இருக்கீங்க? உங்க 2 பேத்தையும் என் புள்ளன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு பாத்துக்க. எப்பா, அப்பா இல்லடா பெரியப்பா. நீ தான் அந்த மைக்கேல் பையன் கடைசி வரைக்கும் பெரியப்பாவா தான் இருக்க போறீங்க. கடைசி வரைக்கும் பெரியப்பா தான் இருக்க போறீங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் என் பிள்ளைங்களாடா, என் காதலுக்கு பிறந்த பிள்ளைங்களாடா நீங்களா. டேய், என் காதலு என் சந்ததியோட முடிச்சு போயிரு போல இருக்கா. உங்க சந்ததியில என்ன மிஞ்சுறதுக்கு எவனுமே இல்லாம போயிட்டீங்களடா. அது நினைக்கும் போது தாண்டா எனக்கு அவமானமாவும் ஆத்திரமாவும் வருது. இப்போ நீங்க என்ன சொன்னாலும் அன்னைங்க 2 பேரும் அதுக்கு லாய்க்கப்பட மாட்டாங்க. உங்க லவ் ஓவர்டேக் பண்றதா இருந்தா நானும் வீராவும் மட்டும்தான். பாத்துக்கிட்டே இருங்க, உங்க வாரிசு நாங்க தானே. நாங்க பண்ற லவ்ல நீங்களே எங்களை கூப்பிட்டு பாராட்ட போறீங்களா இல்லையான்னு. ஆனா அண்ணங்க 2 பேரும் இதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டாங்கப்பா. அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்கன்னு நாங்க 2 பேரும் நிரூபிச்சு காட்டுறோம்ப்பா. நானும் வீராவும் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவோம். டேய், உனக்கு எங்களை பத்தி சரியா தெரியாது. அவனே தெரியற அன்னைக்கு உனக்கு இருக்குடி. இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல. ஆனா ஒண்ணுத்துக்கு லாய் கிடையாது. நானும் சொல்லிட்டேன்ல, நீ கடைசி வரைக்கும் பெரியப்பா தான். உன்னால எதுவும் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. பாத்துக்கிட்டே இரு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன பையன் இவ்வளவு பேசுறான், அப்ப கூட வாயை திறந்து நான் இவ்வளவுதான் லவ் பண்றேன்னு சொல்றானான்னு பாரு. டேய் சுண்டக்கப்பையில எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு காதலிக்க தெரியாதுன்னு சொல்லுவேன். டேய், உனக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் பாடம் படிச்சவன்டா. நீ நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலாண்டா. ஆனா நான் உனக்கு முன்னாடியே பழந்து இன்னும் கொட்டப்பட்டவன்டா. என்கிட்டே காதலை பத்தி டேய் பாத்துக்கிறேன்டா, உன்னை பாத்துக்கிறேன். உன் கண்ணு முன்னாடியே என் ஆளை கண்ணா பின்னான்னு லவ் பண்ணல. என் பேரு ராஜா இல்லடா, ராக்கெட் ராஜா இல்ல. பாத்துக்கிட்டே இருடா. என்னையும் என் மைக்கிலையும் மேல கிண்டல் பண்ணீங்க. உங்க 2 பேத்துக்கும் இருக்குடி ஆப்பு. ஏதோ மனசுக்குள்ள என்ன திட்டுற மாதிரி இருக்கே. தனியா மோட்டுடா, பொழந்துருன உன்ன. அட மைக்கில் என்ன அண்ணே வானே, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உனக்கு 100 வயசு பாத்துக்க. நீ எப்படா இங்க வரப்போறத என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, எதுக்குடா இங்க வந்த? அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் தனியா கூட விட்டுட்டு வந்திருக்க. ராஜா, அது இல்லடா. அது என்னடா உன் முகமே சரியில்லை. எதுவும் பிரச்சனையா? அந்த பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வந்துட்டாங்களா? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா?
என்ன ஏதாச்சும் சொல்லுடா என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா இது வேற ராஜா ஐயோ அப்பா வேற கூப்பிடுறாரு இப்ப எப்படி சமாளிக்க இவன் எதுக்கு வந்தானே எனக்கு தெரியல வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரக்கூடாது என்னப்பா ஆமா மைக்கிள் நம்ம கம்பெனி பிரான்ச் விஷயமா ஏதோ கிளைண்ட் மீட் பண்ண ஃபாரினுக்கு போயிருக்கான் வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்ன இவன் என்ன திடீர்னு வந்து நிக்கிறான் எது மைக்கிள் என்ன ஃபாரினுக்கு போயிருந்துச்சா ராஜாண்ணே மைக்கிள் என்ன ஃபாரின் போகும்போது என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல நானும் கூட தொடங்கி போயிருப்பேன்ல ஒரு வாரம் ஃபாரின்ல எவ்வளவு இடம் இருக்கு சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல ஆமா எந்த நாட்டுக்கு போயிருந்துச்சானே இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு வாய முடிக்கிட்டு நானே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ வேற அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அண்ணன் இப்படி கோபப்படுது இப்பவே போய் ஃபாரின்ல எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நாலு பின்ன கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூனுக்கு போகும்போது எல்லா இடமும் சுத்தி பார்க்க ஈஸியா இருக்குமேன்னு நினைச்சேன் அதனால தானே முன்னாடியே போயிட்டு வரலாமான்னு கேட்டேன் அதுக்கு போய் என்னமோ பெரிய குலக்குத்தம் பண்ண மாதிரி இப்படி என்ன முறைச்சுக்கிட்டு நிக்குது அவனை பொறுக்கிறதுல தப்பே இல்லடா எப்போ விளைச்சலு கடும் விளைச்சலு அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இரு உனக்கு இருக்கு இன்னைக்கு என்னடா கேட்டதுக்கு ரெண்டு பேருமே பதில் சொல்லாம பேய் மொழி முடிச்சுட்டு இருக்கீங்க இவன் ஃபாரினுக்கு போகும்போதே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல இப்போ வீட்டுக்கு வரப்போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லல ஒரு வாரம் கழிச்சு வாரேன்னு சொன்னவன் இப்ப திடீர்னு வந்து நிக்கிறான் என்னடா என்ன நடக்குதுங்க அதானே என்ன நடக்குதுங்க அப்பாவுக்கு தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு தெரியலனாலும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும்னு சொன்னப்பா உள்ள போறோம் பாருவன பேசலப்பா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரும் தோலையும் உருட்டிட்டுமா அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சுடா சும்மா இரண்டா இல்லனே அப்பா கோவமா இருக்காரு அதான் சொன்னேன் நீ வீட்டுக்கு வர போறேன்னு என்கிட்ட போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நான் அப்பா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பேன்லடா இப்போ என்னன்னா திடீர்னு வந்து நிக்கிற என்னால எதுவுமே பேச முடியலடா நான் வேற நீ ஃபாரின் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன்னு போய் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ என்னால இப்படி வந்து நிக்கிற என்னடா பண்ண இப்ப எதுக்கடா நீ அங்க இருந்து கிளம்பி இங்க வந்த அந்த பொண்ணு அங்க தனியா இருக்கும் தனியா விட்டுட்டு இங்க எதுக்கடா வந்த ராஜா அது உன்கிட்ட சொல்லாம நான் ஒரு முடிவு அது இந்த அண்ணங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசிக்கிறாங்க ராஜா அண்ணன் என்னன்னா திணறி போய் நிக்குது மைக்கேல் என்ன என்னன்னா ஒரு மாதிரி திருன்னு முடிக்கி மொழிகள் ரெண்டுமே சரியில்லையே என்னவா இருக்கும் ஏய் உங்களை தான் கேக்குற உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்பா அது அது மைக்கேல் மைக்கேல் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அமைதியா இரு மைக்கேல் சொல்லுவான் நீ சொல்லுடா இவன் நீ ஒரு வாரம் கழிச்சுதான் ஃபாரின்ல இருந்து வர்றதா என்கிட்ட சொன்னான் நீ ஃபாரினுக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்ல ஊருக்கு வரும்போது என்கிட்ட சொல்லல நீ உண்மையிலே ஃபாரின் தான் போனியா இல்ல வேற எங்கேயும் போயிட்டு வரியா அப்பா அது ஒண்ணு எதுவும் நான் கேட்கல நான் கேட்டது மைக்கேல்ட்ட நீ அமைதியா இருக்கணும் நீ சொல்லுடா எங்க போன என்ன பண்ணிட்டு வர அப்பா அது சொல்லு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா என்ன பேசணும் ஏ உள்ளவா யார் அண்ணா கூப்பிடுது என்னது இது அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கு அண்ணன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறத அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பொண்ணை பார்த்தா ஃபாரின்கார பொண்ணு மாதிரி இல்ல ஏதோ நம்ம ஊருக்கார பொண்ணு மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது அதுவும் அண்ணன் கூட்டிட்டு வந்திருக்கு என்னடா நடக்குதுங்க இவனுக்கு என்னாச்சு இவன் எதுக்கு இப்படி அதிர்ச்சியா போய் உட்காந்துருக்கான் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பேரழகி ஆட்டம் பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு Sunday.